நான் சொல்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்தில் அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்தது விசிகா ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுத்தது விசிகா தான். சில நேரங்களில் சிறுத்தைகள் ஆவேசமாக வீறு கொண்டு வனத்தில் இருக்க காட்டில் இருக்க சிறுத்தை மாதிரி பாயம். திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா சர்க்கஸ் சிறுத்தையாக மாறிடும். எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்லாம் ஒரு தலைவர் மேலே அதிகமாக இருந்தது. எந்த தலைவர் மீது அதிகமாக இருக்குதோ அந்த தலைவர் தான் மக்களுக்கான பிரச்சனையை எடுத்திருக்கிறாருன்னு பொருள். அப்படி நீங்கள் எடுத்துக்கினா நீங்கள் யாருன்றதை நீங்களே கணக்கு போட்டுருங்க. யார் பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க யாருன்னு. சீமான் மீது தானே. நான் நாம் தமிழுக்கு முட்டு கொடுக்கல, இருக்கிற உண்மை தானே. அதாவது 2 திராவிட கட்சிகளும் வாக்களித்து சலித்து போனவர்கள், இன்னொரு பக்கம் விஜயோட அரசியல் வருகையை வெறுப்பவர்கள். அந்த வாக்குகள் யாருக்கு போகுதுன்னு கேட்டால் சீமானுக்கு. நாம் தமிழுடைய வளர்ச்சியை ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது விசிகாவுக்கு வேறு அரசியல் அஜெண்டா இல்லை. அப்போ திருமாவளவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிசர்வ் கேட்னா ஒரு அசைன்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ இவர் இந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து தான் நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆமாம், வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன அஜெண்டா இருக்கு? நீங்கள் மாநில அரசை எதிர்த்து போராட முடியுமா? இந்த கல்குவாரியில் ஒரு பத்திரிகைகள் தாக்கப்பட்டார், அதை பற்றி பேசுவாரா? பேச முடியுமா? அமைச்சரே தொடர்பு பண்ணி பேசுகிறாங்க இல்லையா? சொல்லுங்க, யாரை ஏதாவது பேச முடியுமா? வேறு என்ன அரசியல் பேச முடியும்? திமுக அரசுக்கு எதிராக என்ன அரசியல் பேச முடியும்? இந்த கல்குவாரியில் ஒரு பத்திரிகைகள் தாக்கப்பட்டார், அதை பற்றி பேசுவாரா? பேச முடியுமா? அமைச்சரே தொடர்பு பண்ணி பேசுகிறாங்க இல்லையா? சொல்லுங்க, யாரை ஏதாவது பேச முடியுமா? வேறு என்ன அரசியல் பேச முடியும்? திமுக அரசுக்கு எதிராக என்ன அரசியல் பேச முடியும்? பட்ஜெட் போட்டாச்சு, மத்திய பட்ஜெட்டு. ஏன் தாவேகா தரப்பில் யாருமே பேசவே இல்லை? பட்ஜெட் குறித்து ஏன் கருத்தே சொல்லவே இல்லை? கருத்து சொன்னால் கழுத்துக்கிட்ட கத்தி வரும். இங்கே 4 அணி அமையும் போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த 3வது அணி விஜயோட பிரிக்கிற வாக்குகள் வெறும் திமுக வாக்குகள் மட்டும் பிரிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இது அதிமுக வாக்குகள் தான் பிரிக்கும். இன்னும் சொல்ல போனால் இப்போ உச்சக்கட்ட மோதல் இப்போ நடக்கிறதே அதிமுகக்கும் டிவிகேக்கும் தான் நடக்குது. ஒருவேளை அடுத்தது திமுக ஆட்சி அமையாமல் அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா அப்போ அன்னைக்கு திடீர்னு எடுக்க முடியாது இல்லையா? அதே இப்போவே தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையில் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஒரு வேலை இப்படி மாற்றி நேரடியாக பேசிடணும். எதுவுமே நேரடியாக பேசி தான் சொல்லி தான் எனக்கு பழக்கம். பளிச்சுன்னு சொல்லிடுங்கன்னா நாம் தமிழ் வளர்ச்சியை தடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சேகுவாரா அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமா அவர்கள் ஆரம்ப காலத்துல இருந்து தமிழ் தேசியத்தை பேசிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு நடுவில் திராவிடத்துக்கான சார்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, காலம் அதாவது தமிழ்நாட்டில் அதிகமான போராட்டங்கள் தமிழர்களுக்காக அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னதில் சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்ன நான் சொல்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்தில் அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்தது விசிகா தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுத்தது விசிகா தான். எண்ணிக்கை அளவில் அதிகம் போடணும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் திமுக வரும்போதெல்லாம் கூட்டணின்ற அந்த கூட்டணி தர்மத்துக்காக கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசித்தது உண்மை. அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சி ஆடும்போது காங்கிரஸோட சில நேரங்களில் சமரசன்றதை விட என்னன்னா ஒரு சமிக்கையோடு பார்த்தீங்கன்னா ஒரு அடங்கி போகிறதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ இப்படி சொன்னால் நேரடியாக சொல்கிறேன், இப்படி சொன்னால் புரியும். சில நேரங்களில் சிறுத்தைகள் ஆவேசமாக வீறு கொண்டு வனத்தில் இருக்க காட்டில் இருக்க சிறுத்தை மாதிரி பாயம். திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா சர்க்கஸ் சிறுத்தையாக மாறிடும். இப்போ புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் எப்படி வனத்தில் காட்டில் இருக்கிற சிறுத்தை எப்படி சீறி பாயுமோ அப்படி சீறி பாய்வாங்க. திமுக ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸும் கூட சேர்ந்துருக்கு இல்லையா? திமுக சைட்லேருந்து அழுத்தம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிறது 1.5 லட்சம் பேர் கொண்டு போய்ச்சது அடிப்படை பார்த்தீங்கன்னா யாருடைய ஆதரவோட உதவியோடு நடந்த விஷயம் அது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். விசிகா திமுக ஆட்சிக்கு வரும்போது கொஞ்சம் அடங்கி போகிறாங்க, இல்லை மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதை தாண்டி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி
மாநிலத்தை திமுக ஆட்சி இருக்கும்போது இவங்க வந்து அந்த போராட்டங்களை முன்னெடுக்கும் போது போராட்டங்கள் பண்ணவே இல்லையா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடக்கிற மாதிரி ஆகிடும், ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக நடத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ வேணால் நீங்கள் சொல்லுங்கள், சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி நகரும்போது நாம் தமிழர் கட்சியோட முதல் அஜெண்டா, முக்கிய அஜெண்டா என்ன சொன்னால் முதல் அஜெண்டாவாக இருக்கட்டும் அல்லது கடைசி அஜெண்டாவாக இருக்கட்டும், அது வந்து முழுக்க தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னோக்கி நகர்த்து. இப்போது இந்த நாம் தமிழர் வளர்ச்சியை வந்து ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது விசிகாவுக்கு வேறு அரசியல் அஜெண்டா இல்லை. இப்போ விசிகாவுக்கு அரசியல் அஜெண்டானா ஒன்று மாநில அரசோட எதிர்த்து மாநில அரசில் பல கோரிக்கைகளை முன் வச்சு அதுக்கான போராட்டங்களை அதுக்கான ஆர்ப்பாட்டங்களை நடத்தணும். அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டால் நாம் தமிழை கம்பேர் பண்ணும்போது பார்த்தா அவங்க தமிழ் தேசியன்ற அந்த சித்தாந்தத்தை முன் வச்சு அவங்க வந்து அரசியல் அஜெண்டாவை வச்சுருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து அரசியல் அஜெண்டா இல்லாத ஒரு கட்சியாக வந்து இப்போ விசிகா இருக்குது. முன்னாடி வந்து அரசியல் அஜெண்டா முழுக்க அதான் நான் சொல்கிறேன், கின்னஸ் ரெக்கார்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழருக்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுத்தது வந்து விசிகா, அது ரெக்கார்டு இருக்குது இல்லைல்ல. ஆனால் ஆட்சி மாற்றம் வரும்போது ஆட்சிக்கு வரும்போது எதிர்கட்சியாக இல்லாமல் ஆளுங்கட்சியாக திமுக வரும்போது அந்த மென்மையான போக்கை வந்து கடைப்பிடிக்கிறாங்கன்றது இருக்க முடியும். இப்போ சமீபத்தில் அவங்க வந்து பிரதானமாக வந்து தமிழ் தேசிய குறித்த அந்த கருத்துக்கள் வந்து அதிகமான இடங்களில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்குதுன்றதுனால பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தான் உண்மை. இப்போது மறுபடியும் வந்து அவர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி அதுதான் சார், அதுதான் நான் சொல்ல வரேன். அது மட்டுமே இல்லை, இப்போ வந்து தேர்தல் நெருக்கம் வர்றதுனால இப்போது இவங்களும் வந்து தமிழ் தேசிய, ஏன்னா அரசியல் அஜெண்டா எதாவது வேணும்ல, எந்த அஜெண்டாவை நோக்கி நீங்கள் நான் வந்து அரசியல் முன்னெடுப்பு செய்ய முடியும். நம்ம குறிப்பிட்டு சொன்னால் மத்திய அரசை எதிர்க்கணும்னு சொன்னால் அது வந்து சனாதன எதிர்ப்பு கொள்கை. சனாதனம் குறித்த அந்த அண்ணனுடைய பேச்சு ஏற்கனவே வந்து அண்ணன் திரும்ப நிறைய பேசியிருக்கிறாரு. ஆனால் இப்போ பாராளுமன்ற தேர்தல் இல்லையா, இப்போ பாராளுமன்ற தேர்தல் கிடையாது, சரிங்களா? அப்போ வந்து 2029 வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம் சனாதனம் குறித்து பேசுகிறத. இப்போ அரசியல் அஜெண்டா இல்லாதனால தமிழ் தேசியம் வந்து முன்னெடுக்கிறாங்க, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னெடுத்து நாமளும் வந்து கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து சில சொற்போர்களும் காரணம். சொற்போர்கள்னால் நான் சொல்கிறது நாம் தமிழருக்கும் விசிகாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சொற்போர்கள், அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து முதல்ல தமிழர்களுக்காக குரல் கொடுத்தது விசிகா தான், ரெக்கார்ட் பிரேக்குன்றீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு காரணமான ரெக்கார்ட் பிரேக்குன்றதுனா அப்படியான ஒரு பதிவு இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கட்சிக்கும் நீண்ட காலம் வரலாறு இருக்குது. விசிகா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால அரசியல் கட்சி சொல்ல முடியும். இப்போ நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால அரசியல் கட்சின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது எப்போவுமே அந்த ஒரு திமுக ஆட்சிக்கு வரும்போதும் மத்திய அரசு அங்கே வந்து மத்தியில் வந்து காங்கிரஸ் இருக்கும்போதும் ஒரு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க நான் சொல்லலை. ஆனால் அந்த மென்மையான போக்கு இருக்கும். சொற்போ வந்து அந்த ஆவேச பேச்சுக்கள்லாம் இல்லாமல் ஒரு மென்மையான போக்கு நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஒரு விளக்கம்லாம் கூட கொடுத்தாரு. இப்போ ராஜபக்ஷவோட போய் வந்து கை கொடுக்குறது கூட ஒரு விளக்கம் கொடுத்தார்ல. அங்கே இருக்கிற மக்கள் பாதுகாப்புக்காக தான் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் நலன் கருதி தான் அந்த சந்திப்பே நடந்தது கூட ஒரு விளக்கம் கொடுத்தார்ல. அந்த விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கலன்றதுலாம் வேற. ஒருவேளை அடுத்தது திமுக ஆட்சி அமையாமல் அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா அப்போ வந்து அன்னைக்கு திடீர்னு எடுக்க முடியாது இல்லையா, அதை இப்போவே வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையில் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். ஒரு வேளை சீமானுக்கு போகக்கூடிய வாக்குகள், அதாவது நாம் தமிழுக்கு போகக்கூடிய வாக்குகளை வந்து மடைமாற்றம் செய்து பெறுவதற்கான ஒரு முன்னெடுப்பாக கூட இருக்கலாம்னு நான் சந்தேகிக்கிறேன். ஆரம்பத்தில் தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க கூடயே கூட்டணியை வச்சுக்கிட்டு இப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே இருந்தேன்னு மறுபடியும் தமிழ் தேசியத்தை எழுச்சி மாநாடு நடத்த போறேன்னு சொல்றது இப்படி மாற்றி பேசுறது நேரடியாக பேசணும். எதுவுமே நேரடியாக பேசி தான் சொல்லி தான் எனக்கு பழக்கம். பளிச்சுன்னு சொல்லிடுறேங்கன்னா நாம் தமிழுடைய வளர்ச்சியை வந்து தடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்புன்னு சொல்லுவான். நான் சொல்கிறேன், நாம் தமிழ் வந்து வேகமாக வளர்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க வந்து ஒரே ஒற்றை இலக்கு தமிழ் தேசியம் குறித்து சித்தாந்தம் குறித்து வெளிப்படையான, அதுதான் வந்து நாம் தமிழுக்கு ப்ளஸ் என்னென்னா பளிச்சுன்னு வந்து வெளிப்படையாக தெரியுதுன்னா தமிழ் தேசிய சித்தாந்தம். அங்கே இந்த வாக்கை பெறணும் அந்த வாக்கையும் பெறணும், அதையும் வாங்கிடணும் இதையும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் புது அரசியல்வாதி பண்ணுறாரு இல்லையா, எல்லாரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாருல்ல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்பநிதியும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கூடிய சூழல் கூட இருக்குது. விஜய் சொல்கிறேன் நான். அதனால் வந்து எல்லாரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறார் இல்லையா. அடுத்தது வந்து மு க ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி எல்லாரையும் கொள்கை தலைவராக ஏற்றுப்பார் விஜய்.
அப்படிலாம் இல்லாமல் ஒற்றை நிலைப்பாட்டில் ஒரே தலைவர், வழிகாட்டி தலைவர், தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்மொழிந்து ஒரு அரசியல் வந்து சீமான் பண்ணும்போது நாம் தமிழுக்கான அந்த வாக்குகள், தமிழ் தேசிய சிந்தனையாளருடைய வாக்குகள், தமிழ் மொழி குறித்து பற்றாளர்கள், இவங்க எல்லாருடைய வாக்குகளையும் வந்து கணிசமான வாக்குகள் வந்து சீமான் வந்து அதை பெறும்போது, நாம் தமிழ் பெறும்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த வாக்குகளை முறைமாற்றம் செய்யறதுக்காக வந்து வேறு யார் வந்து எடுக்க முடியும்? கம்யூனிஸ்டுகள் எடுக்க முடியாது, காங்கிரஸ் எடுக்க முடியாது, யார் அந்த திமுக கூட்டணியில் வேறு யார் எடுக்க முடியும்? அப்போ திருமாவளவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்லிக்கிட்டனா வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக கூட இருக்கலாம். நாம் தமிழர் வாக்குகளை வந்து பிரிக்கிறதுக்காக, அதாவது முழுக்க தமிழ் தேசிய சிந்தனையாளருடைய வாக்குகளை பிரிப்பதற்காக கூட நடக்கலாம். பட் பெரிய அளவில் அது வந்து பலன் தராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நிலைப்பாடுகள் மாறி வந்துட்டு இருந்ததுனால சமீபத்தில் வந்து ராகுல் காந்தியோட கூட நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறார், காங்கிரஸோட விலகி இருக்கிறார். சிவபெருந்தகை பதவியேற்ற பிறகு வந்து காங்கிரஸோட நெருக்கம் பாராட்டமும் கொஞ்சம் விலகி இருக்கிறாரு தெரியுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து நாம் தமிழுக்குள்ள அந்த வாக்குகள் வந்து பிரிக்க முடியாது. அது நாம் தமிழ் வாக்குகள் பொறுத்த ஸ்டாம்ப் மாதிரி, அது ஸ்டாம்ப் அடித்த ஓட்டு இல்லையா? அதனால் அந்த வாக்குகளை பெறுவதுன்றது கஷ்டம். ஆனால் எனக்குள்ள அந்த அரசியல் பார்வையில் நான் பார்க்குறேன். இப்போ திடீர்னு ஏன் அந்த தமிழ் தேசியம் குறித்து இவங்களுக்கு வந்து பார்வை திரும்பி இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் தமிழரை பலவீனப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாமா? ஏன்னா சில கட்சிகள், சில லெட்டர்பர் கட்சிகள், சில ஆதரவாளர்கள், நாம் தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி உட்பட இவங்கெல்லாம் வந்து திருமாவளவன் வந்து கடுமையாக சாடுறாங்க. அந்த பகை காரணமாக கூட இருக்கலாம். இன்னும் பலரும் கூட வந்து நாம் தமிழர் மேடையில் வந்து விசிக தலைவர் திருமாவளவனை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த சைடும் நடக்குது அது சமீப காலமாக. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிலைப்பாடு கட்டினா நாம் வந்து ஏன் வந்து அதை எடுக்கணும்? அது வந்து அவங்களுக்கான சொத்து இல்லை. இது வந்து யாரோ பேசுகிறாங்க இல்லையா, தமிழ் தேசியன்றது வந்து நாங்களும் வந்து எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் முதல்ல போராடணும்னு சொல்லி, அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இடையில் வந்து சமரசம்னு ஒன்று இருக்குல்ல, சமரசம்னு ஒன்று நடந்தது. ஆனால் நாம் தமிழர்கிட்ட வந்து சமரசம் இல்லாமல் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த தமிழ் தேசியத்தை எடுக்கிறது வந்து எந்த சமரசமும் இல்லை. குறிப்பாக சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன், வழக்குகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் நிறைய, குற்றப்பதிவுத்தாள்கள், அதாவது சார்ஜ் ஷீட், எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்லாம் வந்து ஒரு தலைவர் மேலே அதிகமாக இருந்ததுன்னா, எந்த தலைவர் மீது அதிகமாக இருக்குதோ அந்த தலைவர் தான் வந்து மக்களுக்கான பிரச்சனையை எடுத்திருக்கிறாருன்னு பொருள். அப்படி நீங்கள் எடுத்துக்கினா நீங்கள் யாருன்றதை நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மீது யார் மீது அதிகப்படியான கணக்கில் அடங்காத குற்றப்பதிவுத்தாள்கள், சார்ஜ் ஷீட், எஃப்ஐஆர் இருக்குதுன்னு பாருங்கள். யாருங்க பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க? யாருங்க? சீமான் மீது தானே? நான் ஒன்றும் நாம் தமிழுக்கு முட்டு கொடுக்கல, இருக்கிற உண்மை தானே. ஒரு தலைவர் மீது வந்து மக்களுக்கான தலைவர், மக்களுக்கு அரசியல் பண்ண தலைவர் யார் வேணால் எடுத்துங்க நீங்கள், அவர் மீது வந்து எந்த வித வழக்கும் பதிவு செய்யப்படவே இல்லை, அவர் வந்து சிறைக்கே போகவே இல்லை, அவர் மீது எந்த எஃப்ஐஆரும் இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து மக்களுக்கான வேலையை செய்யலைன்னு அர்த்தம். இதான சிம்பிள் லாஜிக் இது. இப்போ மக்கள் எதுக்காக இப்போ அரசு வந்து எதனால் வழக்கு பதிவு செய்யுது? அரசுக்கு எதிராக பேசினா வழக்கு பதிவு செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அரசுக்கு எதிராக பேசக்கூடியனா மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசும்போது அது அரசுக்கு எதிராக பேசுகிறதாகவும் அமைஞ்சிரும். அப்படி அமைப்பட்டு தான் பல வழக்குகள் வந்து சீமான் மீது பதியப்பட்டிருக்கு இல்லையா? அது யார் மேலே வேணாலும் எடுத்துங்க நீங்கள், அது நீங்கள் பத்திரிகையாளர் எடுத்துங்க, சமூக ஆர்வலர்கள் எடுத்துங்க, அவங்க மீது வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆதரவாக பேசும்போது சில நேரங்களில் அரசை எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்குமா இல்லையா? இருக்கும் இல்லையா? அப்போது அவங்க மீது வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுறதுன்னா அப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் இருந்திருக்கு. இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்கள் யார் மீது வழக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எண்ணிக்கை இடங்கள் நான் சொல்கிறது வந்து ஏதோ 5 வழக்கு 10 வழக்கு இல்லை, நூற்றுக்கணக்கான வழக்குகள் யார் மீது? சீமான் மீது தானே இருக்குது. இப்போ தான் வந்து இவங்க வந்து தமிழ் தேசியம் குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் அதை தான் கேட்க வரேன். இப்போ முதல்ல அவங்களுக்கு குரல் கொடுக்கறது, அப்புறம் அவங்களுடைய பிரச்சனைக்கு காரணமானவங்க கூட கை கோக்குறது, மறுபடியும் சீமானுக்கு வந்து அந்த கடிவாளம் இல்லைல்ல, கூட்டணி தர்மத்தெல்லாம் அவர் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீமான் அவர் கடிவாளம் கிடையாது. இப்போ இவங்களுக்கு கூட்டணி கடிவாளம் இருக்குல்ல. விசிகாவுடைய துவக்கம் எங்கேருந்து? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த உரிமைக்கு குரல் கொடுக்கறதுக்கு தான் அந்த விசிகாவோட பயணம் தொடங்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கட்டுனா முழுக்க பாட்டாளி விவசாயிகளுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்தாங்க. ரெண்டுமே வந்து அவங்களுடைய இலக்கை அடைஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை.
இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும், 1-2 உதாரணம் கிடையாது. அது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்த பல சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும். அப்போது வந்து திரும்ப வந்து வலிமையாக வந்து போராட்டங்களை முன்னெடுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் கூட்டணி அரசு. இது வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். அவருக்குன்னு தெரியும். பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது கூட கோவப்பட்டார் இல்லையா? நீங்கள் வந்து திமுக வந்து கட்சிக்காரர் சொல்லி கேட்கும்போது கோவப்பட்டார். ஆனால் பல சம்பவங்கள், அது வன்முறை சம்பவங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து கோயில்கள் முன்னாடி நடந்த போராட்டமாக பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து கேட்டால் இப்போ சமீபத்தில் வேணால் சொல்லலாம் வந்து ஒரு மேடை, அந்த மேடை கூட வந்து விசிக அமைத்த மேடை கிடையாது, வேற ஒரு குழுக்கள் அமைச்ச மேடையில் தான் திருப்பரங்குன்றத்தோட பேசுனது. விசிக வந்து மேடையை வந்து அமைச்சு அங்கே வேற இன்னொருத்தர் மேடையில் இவருடைய பங்களிப்பு இருந்தது. ஸோ இப்படி பார்க்கும்போது குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருடைய நிலைப்பாட்டில் வந்து மாறி மாறி இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏன் இவர் ஆவேசமாக இறங்கினார்னா அதில் வந்து சங்கிகளுடைய சங்கமம் இருக்குது இல்லையா, சம்பவம் இருக்குது. ஸோ சங்கிகளை வந்து அதை முன்னெடுக்கும் போது அப்போ அந்த இடத்துல வீரியத்தோட திரும்ப இருக்கிறார். அதே ஸ்டேட்டில் இன்னொரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு தலித் மாணவர்கள் வெட்டப்படுறாரு, அது மாதிரி அந்த இடத்துல வந்து ஆவேசமான உரையோ அல்லது ஆவேசமான பேச்சுக்களோ அங்கே வந்து அரசை எதிர்த்து இல்லை. அது காரணம் கூட்டணி. வெளிப்படையாக பேசினான், கூட்டணி வந்து அதில் வந்து. அதே சமயத்தில் இன்னும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏர்போர்ட் மூர்த்தி சம்பவத்தில் வந்து கேட்டினா இவருடைய அழுத்தம் இருக்குன்னு கேட்டினா, இவருடைய அழுத்தம் இருந்தாலும் இல்லைன்னாலும் திமுக அரசு வந்து அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுத்து தான் தீரும். காரணம் என்னென்னா, ஏர்போர்ட் மூர்த்தி விசிக தலைவர் திருமாவளவன் மட்டுமே கிடையாது, திமுக அரசையும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களில் வந்து அந்த லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனதெல்லாம் உண்மை தானே, அதெல்லாம் மறைக்கூடாதுல்ல, எல்லாத்தையும் பேசணும்ல. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் வந்து ஒரு சூழ்நிலையில் அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பேசுகிறது, பர்சனல் அட்டாக்குன்னு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் நடந்திருக்கு. அப்போது அழுத்தம் என்பது வந்து விசிக தரப்பில் மட்டுமே அழுத்தம் கிடையாது, திமுக தரப்புலையும் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். நம்ம அதையும் சேர்த்தே சொல்லலாம். ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி திமுகவையும் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கார், திமுகவைத்தான் அதிகமாக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். தனிநபர் தாக்குதல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திருமாவளவனையும் வந்து ஒரு டார்கெட் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது மாதிரியான மோதல்கள் வந்து அரசியல் மோதல்கள்மா, இது கருத்து மோதல்கள் நம்ம எடுத்துக்க முடியாது. தாண்டி வந்து தனிப்பட்ட ஒரு பர்சனல் அட்டாக் போயிருக்கு, அதுதான் காரணம். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்ட ஒரே கேள்விக்கு என்னன்னு கேட்டால், கூட்டணி தர்மத்துக்காக பல சூழ்நிலைகளில் வந்து விசிக வந்து பெண்ட் பண்ணி போகுதுன்றதுலாம் உண்மை, எல்லாருக்கும் தெரியும். அது மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீமானுக்கு அந்த அவசியம் இல்லை, கூட்டணி கிடையாது, அங்கே யாரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்ட் பண்ணி போகணும்னு அவசியமே கிடையாது. பட்ஜெட் போட்டாச்சு, மத்திய பட்ஜெட்டு, ஏன் வந்து தாவேகா தரப்பில் யாருமே பேசவே இல்லை, பட்ஜெட் குறித்து ஏன் கருத்தே சொல்லவே இல்லை? கருத்து சொன்னால் கழுத்துக்கிட்ட கத்தி வரும், கத்தினா என்ன, இடி இன்கம் டேக்ஸ் வரும் இல்லையா? அப்போ அவங்க அடைக்க வச்சு அவ்வளோதான், சமரசம், சைலண்ட்டாக கடந்து போயிடும். இதுக்கு நம்ம எதுக்கு போய் பேசி அப்புறம் அந்த மாமி அங்கேருந்து நமக்கு தாக்கீது அனுப்பி எதுக்கு தேவை இல்லாமல் சொல்லி கடந்து போயிடறாங்க. இதுதான் உண்மை. ஸோ எல்லாம் இங்கே சமரசம் பண்ணிக்கிற கட்சிகள் தான் இன்றைக்கி. காரணம் கூட்டணி இல்லைன்னா சமரசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தமிழுக்கு அந்த நெருக்கடி இல்லை. இப்போ நான் கேட்குறேன், விஜய் எதுக்கு வந்து கேட்டால் வந்து 2 கண்கள் சொன்னார், திராவிடமும் தமிழ் தேசியம் நம்ம 2 கண்கள் சொன்னார். சீமான்கிட்ட ஒரு இளைஞர் படை, பெரும் படை இருக்குது. இப்போ இந்த 20 மாநாடு வருது இல்லையா, 23ஆம் தேதி நினைக்கிற மாநாடு, அந்த மாநாட்டில் பெரிய அளவில் தெரியும். அப்போது அந்த சீமானுக்கு வந்து அதாவது 2 திராவிட கட்சிகளும் வந்து வாக்களித்து சலித்து போனவர்கள், இன்னொரு பக்கம் விஜயோட வந்து அரசியல் வருகையை வெறுப்பவர்கள், அந்த வாக்குகள் யாருக்கு போகுதுன்னு கேட்டால் சீமான் போகுது. அப்போ சீமான் பெறக்கூடிய, நாம் தமிழர் பெறக்கூடிய வாக்குகளை வந்து கணிசமான வாக்குகள், இளைஞருடைய வாக்குகளை பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்குது. யாருக்குன்னு கேட்டால் விசிகாவுக்கு இருக்குது. பெரும்பாலான தலித் இளைஞர்கள், நான் தலித் இளைஞர்கள் ஏன் சொல்கிறேன்னா, ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள்ன்ற அந்த நிலைப்பாடும் வந்து வெளிப்படையாகவே பேசப்படுது. அப்போ அவங்கவுங்க இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வலுவான ஒரு அஜெண்டா கையில் இருக்கணும். கொள்கை இல்லாத ஒரு அரசியல் நம்ம பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கொள்கை, ஏதாவது ஒரு சித்தாந்தம் நம்ம கையில் இருக்கணும். அப்போ நம்ம எதை எடுப்போம் போது பார்த்திங்கன்னா,
இப்போதைக்கு இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்னார்வம் இருக்குது இல்லையா, தமிழ் குறித்த தன்னார்வம், தமிழ் தேசியம் குறித்த தன்னார்வம், அந்த இளைஞர்கள் தங்கள் பக்கம் இழுக்கணுன்றதுக்காக செய்கிறது தான் இது. இதை திமுக செய்ய முடியாது, அதை வந்து விசிகா செய்ய முடியும். அதுதான் இவங்க நோக்கம். இப்போ இவர் இந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து தான் நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆமாம், வேறு என்ன எடுக்க முடியும்? வேறு என்ன அஜெண்டா இருக்குது? நீங்கள் மாநில அரசை எதிர்த்து போராட முடியுமா? மாநில அரசு ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து மாநில அரசை எதிர்த்து நீங்கள் போராட முடியுமா? ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்க கூட்டணியில் இருக்கிறீங்க சரியா, அவங்க கொடுக்குற சீட்டை வாங்குறதுல இருக்கிறீங்க, சீட்டு நோட்டு எல்லாம் உண்டு தேர்தலில். அப்போ அதை வாங்கிட்டு எப்படி நீங்கள் வந்து மாநில அரசை எதிர்ப்பீங்க? மத்திய அரசு எதிர்க்கிறீங்கன்னா சனாதனம் குறித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே பிரதானமான தனி அணி அமைச்சிருந்தா கூட நீங்கள் பேசலாம். அவங்க இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ பிரதானமாக அவங்க தனி அணி அமைச்சிருந்தாலும் கூட சொல்லலாம், நீங்கள் சனாதனம் குறித்து பேச முடியுங்க. அது வந்து 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பேசிக்கலாம். இப்போ என்ன அஜெண்டா? இப்போ என்ன இருக்குது? ஏதாவது ஒரு கையில் இருக்கணும்ல, சும்மா வெறும் கையில் போய் ஓட்டு கேட்க முடியாதுல்ல. அப்போ ஏதாவது கையில் இருக்கணும், ஒரு ஆயுதம். அதுக்கு தான் இப்போ அவங்க தமிழ் தேசியத்தை எடுக்கிறாங்க. இவ்வளோதான். இதை தாண்டி வேறு ஏதாவது தான் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், நான் வேணா தெரிஞ்சுக்கிறேன். வேறு என்ன இருக்குது? காங்கிரஸ் எதிர்க்க, காங்கிரஸ் ஆளுங்கட்சி கிடையாது, அவங்களே இவங்க காலை நக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து தான் வந்து விசிகா கூடிய தூக்கி பிடிக்க போகிறாங்க காங்கிரஸும். அப்போது காங்கிரஸ் வந்து எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது பண்ணுறதும் முட்டாள்தான், அது பண்ணவும் மாட்டாரு இருந்துச்சு, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போது பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. எவ்வளோ நாளைக்கு மதவாத சக்தி சனாதன சக்தி நீங்கள் 2023 சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அகில இந்திய அளவில் வந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். இப்போ என்ன எடுக்க முடியும்? இப்போ லோக்கல் இஷ்யூ தான். என்ன நீங்கள் பேசுவீங்க சொல்லுங்கள்? இந்த கல்குவாரியில் வந்து ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார், அதை பற்றி பேசுவாரா? பேச முடியுமா? அமைச்சரே வந்து தொடர்பு பண்ணி பேசுகிறாங்க இல்லையா? சொல்லுங்கள், யாரை ஏதாவது பேச முடியுமா? வேறு என்ன அரசியல் பேச முடியும்? திமுக அரசுக்கு எதிராக என்ன அரசியல் பேச முடியும்? அப்போது இந்த இடத்துல இவங்ககிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஒரே அரசியல் அஜெண்டா விசிகாவுக்கு தமிழ் தேசியத்தை எடுக்க தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ அடுத்து மக்களுடைய முடிவு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களோட முடிவு ஒன்றும் கிடையாது. திமுக ஆட்சி மீண்டும் வரும், மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். ஏன்னா 4 முனை போட்டின்னு வரும்போது இங்கே வாக்குகள் பிரியும் போது விஜயோட அரசியல் வருகை வந்து திமுக எதிராலாம் அமையாது. விஜயோட அரசியல் வருகை வந்து பார்த்திங்கன்னா வந்து சொற்ப வாக்குகளையாவது ஒரு எம்எல்ஏக்கள் வந்து போடுவாங்க. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். இதுதான் நடக்க போகுது. அதிமுக ஆட்சி வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதிமுக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சரிவாகி அதில் இருக்கிற வந்து வாக்காளருக்கு வந்து ஒன்று விஜய் பக்கம் போகணும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பக்கம் வரணும். அதிமுக மீண்டும் கரையும். அதிமுகவுடைய வாக்கு வங்கி வந்து பார்த்திங்கன்னா சரிவடையும். அது வந்து மீண்டும் திமுக ஆட்சி தான் வருமே தவிர, அப்படி தான் இருக்குது. இங்கே 4 அணி அமையும் போது பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக அந்த 3வது அணி வந்து விஜயோட பிரிக்கிற வாக்குகள் வந்து வெறும் திமுக வாக்குகள் மட்டும் பிரிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இது அதிமுக வாக்குகள் தான் பிரிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ உச்சக்கட்ட மோதல் இப்போ நடக்கிறதே வந்து அதிமுகக்கும் டிவிகேக்கும் தான் நடக்குது. அப்போ அதிமுக வந்து கணிசமான வாக்குகள் வந்து வெளியேறும்போது அந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் பக்கமும் வரும், டிவிகே பக்கமும் போகும். அப்போது இங்கே யார் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக இருக்குங்கன்னா டிஎம்கே தான். ஆட்சியிலே இருக்கிறாங்க, ரூலிங்லேயே இருக்கிறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஆட்சிக்கு எதிரான மட்டும் ஒரு 5% இருக்கும். அந்த 5% வந்து சமன்படுத்துறதுக்கு தான் கமல்ஹாசன் வந்திருக்கிறாரு. அது டிஎம்டிகே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ கணக்குகள் இப்படி வரும்போது பார்த்தா மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். அது விருப்பம் கிடையாது, ஆனால் வரதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். மக்கள் ஓட்டு போடுற ஆட்சியை வந்து நம்ம வந்து வெறுத்துற முடியுமா? சொல்லுங்கள். அது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அது கிடையாது, நம்ம எண்ணத்தை சொல்கிறது கிடையாது. இங்கே மக்களுடைய எண்ணம் என்னமோ அதுதான். பிரதானமாக 4 அணி அமையும் போது மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்.